எல்லாம் கூடி வர நேரத்துல காரியத்தை கெடுத்துறாதீங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க மாம்ஸ். மெயின்டைன் பண்ணுங்க. எப்படி மெயின்டைன் பண்றது? நான் அவளை மிரட்டலான்னு வந்தா அவ என்ன மிதிக்கிறாளா? என்ன ஊரு? நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ பண்றது மட்டும் நல்லா இருக்கா? அந்த பொண்ணை லேசா டச் பண்ண சொன்னா கட்டி கட்டி பிடிக்கிறிய. ஒரு பேச்சலர் மனசு என்ன பாடுபாடு. யாருது? நான் தான். ஹலோ, எஸ். ஒரு நிமிஷம் குனிங்க. ஓகே, ஒரு நிமிஷம் போய் வா. ஐயோ! மாம்ஸ், என்னாச்சு? மாப்பிள்ள, என்னால நிக்க முடியல மாப்பிள்ள. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாம்ஸ். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அது நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிற. மேட்டர் ஓவர். தேங்க்யூ. மயங்கலங்க. ஆக்டிங். இங்க பாருங்க, கழுத்து பிடிச்சிட்டான். கவலைப்படாதீங்க. எங்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. ஐயோ ஐயோ, இதெல்லாம் எடுத்து அடிக்க வரீங்க? இங்க பாத்தீங்களா, என் மர்மக்கலையை பயன்படுத்தி மர்மமா அடிச்சு படுக்க வச்சுட்டேன். நீங்க விடுங்க. இந்த மாதிரி டெரரிஸ்ட் எல்லாம் அடிச்சே கொல்லணும். என்னங்க நீங்க மேடோனா மாதிரி இருப்பீங்க பார்த்தா மைக் டைசன் மாதிரி வெறியா இருக்கீங்க. நீங்க இதெல்லாம் விட்டுட்டு வண்டி வரதா பாருங்க. போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துலாம். ஐயோ, இவன் கிட்ட உங்களை தனியா விட்டுட்டு நான் எப்படி போறது? ஐயா, இது என் மாமா தான். என் மாமா வருவாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து இவரை பாத்துக்கிறோம். நீங்க இதை கொடுங்க. நீ போ, வண்டி வரதா பாருங்க. போங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க போங்க. என்னமா நீ பஸ் விட்டு இறங்கி 8 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்கிற? ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கொப்பனுக்கு யார் பதில் சொல்றது? அதெல்லாம் விடுங்க சித்தப்பா. நான் வர வழியில ஒரு டெரரிஸ்ட் கத்திய காட்டி என்ன கொல்ல பார்த்தான். ஐயோ, நல்ல வேளை ஒருத்தர் வந்து என்ன காப்பாத்தி அந்த டெரரிஸ்ட புடிச்சு வச்சிருக்காரு. எங்கம்மா அவரு? ஏமாமா, நீங்க மிரட்டல அந்த பொண்ணு குறிய முறியோன்னு கத்துனீங்க. நீங்க என்ன சிமெண்ட்ல செஞ்ச சிலை மாதிரி சைலண்டா வரீங்க? ஏதாவது பேசுங்க மாமா. அட்லீஸ்ட் இந்த அஞ்சலி பாப்பா ரேஞ்சுக்காவது பேசுங்க. சித்தப்பா, இவர்தான் என்ன அந்த டெரரிஸ்ட் கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. அப்படியா? சரி, எங்க அந்த டெரரிஸ்ட்? அவன் இந்த குரங்கு ஃபேமிலில இருந்து வந்தவன் போல இருக்கு. மரத்துக்கு மரம் தாவி பறந்து போயிட்டான். சரி தம்பி, நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. நாங்க வர்றோம். வாமா போலாம். வரோம். உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்கு நாங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்தோம் தெரியுமா? ரிஸ்க். அதுக்காக எங்க கடைசி பஸ் கூட விட்டுட்டோம். இன்னைக்கு ஒரு ராத்திரி உங்க வீட்லயே தங்கி நாளை காலையில முத பஸ் பிடிச்சு போறோம். கரெக்ட் மாப்ள. ஏர் ஜீப்ல. பரவாயில்ல சித்தப்பா. நமக்கு உதவி பண்ணவங்களுக்கு நாம உதவி பண்றதுல தப்பு இல்லையே. இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்ல தங்கிட்டு காலையில போட்டோம். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. ஏன் மாமா? மாமாவா? ஆமா. இவ்வளவு தூரம் நெருங்கி அட்டாச்மெண்டா பழகிட்டோம். இனிமே உங்களை மாமான்னு சொல்றது தப்பு என்ன இருக்கு? நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க மாமா. 2 வயசு பசங்களை நடுக்காட்டுக்குள்ள விட்டு போறது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஆமாப்பா, பாவம் நடு ரோட்ல விட்டுட்டு போனா அவங்க என்னப்பா பண்ணுவாங்க? ஆமா, அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே. சரி சரி, வந்து தொலைங்க. சரி, உள்ளப்பா நீ. ஒத்துங்கம்மா. 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 ஹாய் பியூட்டி, ஐ அம் லூட்டி. என்னையாது? என்னவா? தலகாணி பெட்ஷீட். அது தெரியுது. வீட்டுக்கு வந்த 2 விருந்தாளிகளை நல்லா கவனிக்காம கடனுக்கு 2 காஞ்சிட்லயே போட்டுட்டு வீட்டுக்கு வெளியே பனிக்காத்துல இப்படி படுக்க வைக்கிறியே, இது தர்மமா? 5 பொண்ணுங்களை பெத்தமையா. இப்படி ஊர் பேர் தெரியாத உங்களை வீட்டுக்கு படுக்க வச்சா 4 பேர் தப்பா நினைக்க மாட்டாங்க? ஊர் பேர் தெரியாம தான் உங்க பொண்ணை நான் காப்பாத்தினேன். அந்த நன்றிக்காக என்ன மட்டுமாவது உள்ள படுக்க வைக்கலாம். அதுக்கெல்லாம் டீசென்சி வேணும். அது இவங்கிட்ட இல்ல. நைட்டையும் பாட்டியும் டூல சந்தையில என்ன ஒருத்தன் காப்பாத்தினான்னு போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாய போட்டு படுக்க வச்சேன். வகுத்துல குடுத்துட்டேன். யாரு? ஒப்பன் தாண்டா. அது கண்டுனி ஆகாம பாத்துக்கோ. ஏமாமா, யாரு இந்த ஓல்டு லேடி? எங்க அம்மா. ஏங்க, யாரோ ஒரு பாய் வியாபாரிட்ட உங்க அம்மா ஏமாந்ததுனால எங்க 2 பேர் மேல நீங்க சந்தேகப்படுறது நல்லா இல்ல. பாருங்க, என் பொண்ணை காப்பாத்தினாலதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து படுக்க வச்சிருக்கிறேன். தம்பிங்களா, நல்லவனு கடையால சொல்லாம போறதுதான். ஏன் சொல்லிட்டு போனா நீயும் கூட வருவீங்க. இந்த நீங்க வேண்டாம். வேண்டாம், வாங்க உள்ள வாங்க. மாப்ள, என்ன கதவை டமார்னு சாத்திட்டு போறான்?
நம்ம 2 பேரையும் வெளியே பனிக்காத்துல விட்டுட்டு அவன் உள்ள ஃபேன் காத்துல தூங்க போறான். விட மாட்டேன். மாம்ஸ், அங்க பாருங்க ஃபியூஸ் கட்ட. அதை பிடிங்கிடுங்க. கரண்ட் கட் ஆகும். உள்ள குப்புன்னு இருக்கும். அவங்க கப்புன்னு வெளியே வருவாங்க. பிரெயின். என்ன இந்து 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். இன்னைக்கு இவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருக்க? பாவண்டி, அவர் வெளிய பனியில படுத்துட்டு இருக்காரு. அது நினைச்சாதான் ஒரு மாதிரியா இருக்கு. ஏய், அவர் மட்டுமா படுத்துட்டு இருக்காரு? அவர் மாமாவும் தான் வெளியில படுத்துட்டு இருக்காரு. என்ன கரெக்ட் போதா? ஐயோ ஐயோ, என்ன கரெக்ட் படிச்ச? மாப்ள, இங்க பாரு. லூஸ் கட்டை புடிங்கிட்டேன். அந்த லூஸ் கட்டையெல்லாம் வெளிய வருமா? மங்கல மாட்டின எலி மாதிரி வெளியே வந்து விடுவாங்க. வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ சித்தப்பா, கரண்ட் கட் ஆயிடுச்சு. காத்து இல்லாம புழுக்கமா இருக்கு. இப்ப என்ன என்னமா பண்ண சொல்ற? வேர்க்குது, தூங்க முடியல. வெளியில போய் படுத்துக்கலாம் சித்தப்பா. வெளிய படுத்தா காத்தோட்டமா தான் இருக்கும். ஆனா அங்க 2 தடி பசங்க படுத்துட்டாங்களே. இருங்க, அவனுங்களை உள்ள படுக்க வச்சுட்டு நாம வெளிய படுக்க ஏற்பாடு பண்றேன். மாப்ள, எங்க இந்த யாரையும் காணோம். அதானே மாம்ஸ், வரங்க. தம்பிலா, நீங்க 2 பேரும் உள்ள வந்து படுங்க. நாங்க எல்லாரும் வெளிய வந்து படுத்துக்கிறோம். அதாவது நாங்க உள்ள, நீங்க வெளிய. அது முடியாது. நாங்க திண்ணையில தான் படுப்போம். வேணும்னா நீங்களே எங்களோட வந்து படுத்துக்கலாம். மாப்ள, பீஸ் கட்ட என் கையில் இருக்கு. கரண்ட் எப்படி வந்தது? அதானே இப்படித்தான் 1952ல கரண்ட் போச்சு. அன்னைக்கு நான் ஏமாந்துட்டேன். ஆனா இன்னைக்கு நான் ஏமாறவே மாட்டேன். விடிய விடிய வெத்தலாக்கு போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நீ எத்தனை பீஸ் கட்ட வேணாலும் கொடுங்க, நான் மாட்டி விட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இந்தா, இதையும் வச்சுக்க. சத்தம் போடாம பொட்டால் படுத்துங்கப்பா. மாப்ள, சூனியக்காரியை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அதான் இருக்குதே. மாம்ஸ், நாம ஏதாவது பண்ணுமே. ஆமா, நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டு அவங்க மட்டும் நிம்மதியா தூங்குறதா விட்டா கூடாது. அப்போ ஸ்ட்ரைட்டா மேட்டர்ல இறங்க வேண்டியதுதான். மகிடிய ஊதுனா பாம்பு வெளியே வந்துதான் ஆகணும். மேட்டர் ஆரம்பி. வெண்ணிலா வெளியே வருவாயா, விழியிலே வெளிச்சம் தருவாயா, இரவிலே தவிக்க விடுவாயா, அருகிலே அணைக்க வருவாயா, பாலொளி குடிக்க தருவாயா, தாக்கத்தில் தவிக்க விடுவாயா. நிலவே நீ பூக்கள் சூடி எம் வாசல் வந்துவிடும். காதல் இல்லை என்றால் நீ என்னை கொன்றுவிடு. வெண்ணிலா வெளியே வருவாயா, விழியிலே வெளிச்சம் தருவாயா, இரவிலே தவிக்க விடுவாயா. புரண்டு நீ படுக்கும் போது உதிர்த்திடும் கூந்தல் பூவில் என் காதல் வாசம் இருக்கும். நீ பாரம்மா, அதை நீயே மறந்தாயே கொடி பூவே. விதக்குதும் முளைத்திடும் ஒரு விதை காதல் தான். விதைகளை புதைக்கிறாய், சிரிக்கிறேன் நான் தான்.
விழியிலே வெளிச்சம் தருவாயா இரவிலே தவிக்க விடுவாயா அழுக்கிலே அணைக்க வருவாயா பாலொளி குடிக்க தருவாயா தாக்கத்தில் தவிக்க விடுவாயா என் நிலவே நீ பூக்கள் சூடியம் வாசல் வந்து விடு உன் காதல் இல்லை என்றால் நீ என்னை கொன்று விடு மாப்பிள மாப்பிள ம், எந்திரிமா ம், எழுந்திரி ம், ம். மாம்ஸ், வீடு பூட்டி இருக்கு. அவன் சதிகார பையன் வெளிய பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்துருப்பான் மாப்பிள இருக்கும் இருக்கும். டே லேபர் கம் திஸ் சைடு எங்கடா உங்க ஓனர் பீத்த பண்ணி கல்யாணத்துக்கு வெளியூர் போயிருக்காங்க. அவர் பொண்ணுங்க அவங்களும் கூட போயிருக்காங்க. அறிவு கேட்டு அவளுக்கு ஏன்டா கூட்டி போனா பொண்ணுங்களை எப்படிங்க வீட்டுல விட்டுட்டு போவாரு? அவர் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். காலையில எந்திரிச்ச உடனே கிளம்ப சொன்னாரு. அப்படி கிளம்பலன்னா உடனே பிடிச்சு வெளியே அனுப்புன்னு சொன்னாரு. அதுக்கேண்டா புடவை கடிக்க வர்ற எந்த ஊருக்கு போயிருக்காங்க தெரியலங்க, நீங்க முதல்ல கிளம்புறதுக்கு வெளியே பாருங்க. ச்சே, no respect. நான் நினைக்கிறேன் அந்த கருவானா ஏதோ சீட் கம்பெனி நடத்திருப்பான்னு. அதாயா ராவோட ராவா ஷிஃப்ட் ஆகியிருக்கான். மாப்பிள நீ எதுக்கு என் சீத்து பூத்து நடக்கிற? எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும். இதுதான் உங்ககிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம். ஏதாவது ரோட்ல போற பொண்ணை பார்த்துட்டு பொண்ணை பார்க்கணும் நான் எங்கேயோ போவேன். இங்க பாரு, ராத்திரி பூரா நீ ஊருக்கு போகாததுக்கு உங்க அம்மா என்ன பார்த்தா கெடா வெட்டி பொங்க வச்சிருவா. நீ முதல்ல ஊருக்கு போய் சேரு. நான் அவங்க எந்த ஊர் கல்யாணத்துக்கு போயிருக்காங்கன்னு பார்த்துட்டு வர்றேன். ஆமா, என்னாச்சு? என்ன மாப்ள, அந்த திறந்த வாயினா அவன் பொண்ணுங்களை எந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்க தெரியல. இதுக்கே நீ டென்ஷன் ஆகுற? என்ன மாமா, எவ்வளவு முக்கியமான வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம கண்டுபிடிக்க